மீனா வந்து கோயிலுக்கு போய் அவங்க அம்மா தங்கச்சி தம்பி எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு புது ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தில் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இவன் நம்ம அன்னைக்கு வேற அவரை காணோன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தொலைவிட்டு வரும்போது அந்த தாத்தா பாட்டி கிட்ட வேற அதை சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லவே இல்லையே. சரி ஒரு வாட்டி அவங்களையும் போய் பார்த்துட்டு இந்த ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தில் அவங்களுக்கும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பாட்டி பார்க்கறக்காக மீனா போகிறாங்க. போகிற வழியில் அவங்களுக்கு பழம் ஸ்வீட்டு இதெல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் தாத்தா பாட்டி 2 பேர்த்தையும் காமிக்கிறாங்க. அந்த பாட்டி இருந்துட்டு எங்க பேத்தி மீனா வேற அந்த முத்து தம்பியை காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. என்னாச்சு, முத்து தம்பி வீட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி தெரியலையே. மீனா வேற வந்து நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தா இருந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்காதுமா, முத்து தம்பி வந்திருக்கும், எங்காவது சவாரிக்கு போயிருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும், வேணா பாரு, 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் இன்னைக்கு வருவாங்க பாரு நம்மளை பார்க்கறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. ஆமாங்க, 2 பேருமே வந்து ரொம்ப நல்லவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பாசமாக இருக்கிறவங்க, 2 பேரும் நல்லா உழைக்கிறாங்க, அதனால் 2 பேரும் எப்போவுமே நிறைஞ்ச சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பாட்டி. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக மீனா அங்கே வந்துடுறாங்க. மீனா வந்து அந்த ஓரமாக வண்டி நிறுத்துறதை பார்த்தோன்னா அந்த பாட்டி இருந்துட்டு நீங்கள் சொல்கிறது சரியாக போச்சுங்க, உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும், அங்கே பாருங்கள் நம்ம பேத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. திரும்பி அந்த தாத்தாவும் பார்க்குறாரு, மீனா தான் வந்து வண்டி நிறுத்திட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுது. மீனாவும் அங்கேருந்து அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே வண்டியை நிறுத்திட்டு அந்த தாத்தா பாட்டி பக்கத்தில் வராங்க. என்ன தாத்தா, என்ன பாட்டி, ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லையா பின்ன, உன்னை பார்த்தோன்னே எங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு, இப்போ தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், முத்து வேற காணோன்னு சொல்லிட்டு இருந்தியே, முத்து தம்பி வந்துருச்சா என்ன, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஆமாம் பாட்டி, அன்னைக்கு நைட்டே வந்துட்டாரு, ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சு திருச்சி வரைக்கும் சவாரிக்கு போயிருக்காரு. சவாரிக்கு போயிட்டு வந்து என் கையில் 8000 ரூபாய் கொடுத்துட்டு இந்தா வச்சுக்கோ, உன்னை விட நான் அதிகமாக தான் சம்பாரிச்சிருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு அழுகாச்சியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்து நான் பாட்டி வந்துட்டு என்ன மீனா சொல்கிறேன், முத்து தம்பி அப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உங்களுக்கே நம்ப முடியல, ஆனால் அதுதான் நிஜம், நானே வந்து அவர்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி விடுமா, நீ சடனாக சொன்ன உடனே முத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது, அதனால தான் அப்படி பண்ணியிருக்கோம். தம்பி வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை, பொம்பளை ஆம்பளைன்னு பிள்ளை பிரித்து பார்க்காம எல்லாத்தையுமே சமமாக நினைக்கிற தம்பி தான் அது, அதனால நீ கவலைப்படாத. நீ திடீர்னு சொன்னதுனால ஏதோ மனசில் சங்கடமாக இருந்திருக்குமா இருக்கும், நம்மளும் வந்து கொஞ்சமாக சம்பாதிக்கிறோம் போல இருக்குது, அதனால் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்கோம், நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு ஆமாம், நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் ஆம்பளைக்கு தானே, 2 பேரும் ஒன்றா தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. பார்த்தீங்களா நம்ம பேத்திக்கு எப்படி பொசுக்குன்னு கோவம் வருதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் சொல்கிறது கம்மன் இருங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், இவங்கெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா தம்பி, வந்து நீ தப்பாக எடுத்துக்காத, ஏதோ அந்த நேரத்தில் ஒரு ஆதங்கத்தில் சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், அதுக்கப்புறம் அவரே அதை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறது, நீ வந்து சாதாரணமாக சொல்லியிருந்தா கூட அவருக்கு வந்து நம்ம கம்மியாக சம்பாதிக்கிறோமோன்னு நினச்சிருப்பாரு, அதனால் நீ வந்து அதை ஏன் நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. நாங்கள் சாப்பிட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இந்தாங்க, நான் வந்து உங்களுக்கு பழங்க ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. என்னம்மா விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்கவும், தாத்தா எனக்கு வந்து அந்த முதல் ஆர்டர் வந்ததுன்னு சொன்னேன்ல, அது நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன்ல, இப்போ 2வது ஒரு ஆர்டர் வந்திருக்குது, ஃபோன் பண்ணி இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. நீ வந்து நல்லா மேலே வளரணுமா, உனக்கு நல்ல ஆர்டரெல்லாம் கிடைக்கணும், நீ பெரிய இடத்துக்கு வரணும், அதுதான் எங்கள் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக அது நடக்கும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரிம்மா, முத்து தம்பி கிட்ட நாங்கள் வந்து பேசணும், இந்த பக்கம் வந்தால் எங்களை வந்து பார்க்க சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாட்டி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உன்னை இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு வந்து முதல்ல நாங்கள் வந்து மிரட்டணும், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ எந்த அளவுக்கு கவலைப்பட்டு அங்கே இங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்த, அதனால் அப்படிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு அறிவுரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாட்டி, விடுங்க, அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் பேசணும், இந்த பக்கம் வரும்போதே அவர்கிட்ட எங்களை பார்த்துட்டு போக சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி இருங்க, இல்லைன்னா நான் அவருக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்கள் இப்போதைக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா மீனோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகி கிடக்குது. என்னது ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறாங்க. ஆன் ஆக மாட்டேது, சார்ஜ் இல்லாமல் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. பாட்டி என்னோட ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, வந்து வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த பக்கம் வரும்போது அவர் உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, உனக்கு அவசரத்துக்கு ஃபோன் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன், எங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அதை தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பாட்டி, உங்ககிட்ட ஃபோன் இருக்குதா, இத்தனை நாள் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை, உங்ககிட்ட ஃபோன் இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் அப்பப்போ உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன்ல உங்கள் 2 பேர்கிட்டையும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. ஐயோ, அது எங்களோட ஃபோன் இல்லைம்மா, அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து செருப்பு தைக்கிறதுக்காக வந்தது, அந்த பொண்ணு செருப்பு தைச்சு முடிச்சுட்டு போகும்போது ஆட்டோ ஏறும்போது அந்த பொண்ணோட பேக்லேருந்து கீழே விழுந்துருச்சு ஃபோனு, நாங்கள் கூப்பிட ஆட்டோ ஏறி போயிருச்சு அந்த பொண்ணு, அதனால் எப்போவாது வந்தால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோனை எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த இதில் பேச முடியும்னா நீ வேணா கூப்பிட்டு முத்துக்கு பேசு மீனா அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்த்தோன்னா மீனாக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. தாத்தா இந்த ஃபோன் உங்களுக்கு ஏது, அவரோட ஃபோன் அன்னைக்கு தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி நான் சொன்னேன்ல, இது வந்து அவரோட ஃபோன் தான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா மீனா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க.
ஆமாம் பாட்டி, அந்த பார்ட்டிக்கு போயிட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் அவரோட ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனில் இருந்து தான் வந்து என் தம்பியோட வீடியோவை எடுத்து என் தம்பியை போலீஸில் மாட்டி விட்டாங்கன்னு வேற நான் சொன்னேன்ல, அந்த ஃபோன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. பாட்டி, இந்த ஃபோனை வந்து கீழே போட்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணை யாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல மீனா, நாங்கள் இது வரைக்கும் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அந்த பொண்ணு வந்து நல்ல சிவப்பாக உயரமாக இருந்தது, பார்க்குறதுக்கு நல்ல பொண்ணாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து குழப்பத்திலே இருக்காங்க. சரி பாட்டி, திரும்ப அவங்க இது ஃபோனை தொலைவிட்டு உங்ககிட்ட இது வந்தாங்க அப்படின்னா அவங்க யார், அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி வைங்க. நான் வந்து எங்கள் பேரங்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்து வச்சிருக்கேன், என் பேரனை கொண்டு வந்து தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க அனுப்பிச்சிருங்க. அவங்க யார் என்னன்னு சொல்லி தெரியணும் பாட்டி அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இத்தனை நாள் ஆச்சு அந்த பொண்ணு ஃபோனை எங்கே தொலைச்சதுன்னு தெரியாதனால தொலைவிட்டு விட்டுருச்சாட்டிருக்குது, வரவே இல்லை. அப்படி ஒரு வேலை வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த விவரமெல்லாம் வாங்கி வைக்கிறோம் மீனா. இந்த ஃபோனை முதல் வேலையை போய் நீ வந்து முத்து தம்பி கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி பாட்டி, இந்த ஃபோன் காணாமல் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அன்னைக்கு சவாரிக்கு போகும்போது கூட ஃபோன் கையில் இல்லாமையே தான் அவ்வளோ தூரம் திருப்பதிக்கு தனியாக தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத மீனா, முத்து தம்பி முதுகு வலிக்கு கஷ்டப்பட்டு கார் ஓட்டி சம்பாரிச்ச காசுல வாங்கினது இல்லையா, நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து என்னைக்குமே வீண் போகாது, குறைஞ்சாலும் ஏதாவது ஒரு வழியில் அது வந்து திரும்ப நம்ம கைக்கே வந்து சேரும். நீ முத்து தம்பி கிட்ட கொண்டு போய் இதை சந்தோஷமா கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி தான் சம்பாதிக்கிறாரு, குறைஞ்சு போன அவரோட ஃபோன் வந்து உங்கள் மூலியமாக அவருக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்குது. சரி பாட்டி, நான் கிளம்புறேன், நாளைக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அந்த ஃபோன் எடுத்துகிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. முதல் வேலையை ஃபோன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லணும், அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க. மீனா வந்து இந்த ஃபோனை கொண்டு போய் முத்துக்கிட்ட கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு முத்து வந்து திரும்ப அந்த பிரச்சனையை வந்து கிளறுவார். கண்டிப்பாக வந்து இந்த ரோகிணி வந்து மாற்றக்கான சூழ்நிலை உருவாகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.